எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி எக்ஸாம் ரிசல்ட் வந்து பிடிஎஃபாக ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே சென்ட் பண்ணியிருந்தோம். எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டோட் வெப்சைட்லேயே வந்து அதை செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளோட ரிசல்ட் பேஜை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன், சரிங்களா? டோட் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கங்க. அதில் செக் ரிசல்ட்டுன்னு புதுசாக ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ரிஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு வியூ ரிசல்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் பேஜ் வந்து ஷோ ஆகும், சரிங்களா? அதில் புதுசாக வந்து டவுன்லோட் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃப்யூச்சர்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம் பாஸ் ஆன சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த பிடிஎஃபே தாராளமாக அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பி கொடுத்து இந்த பேஜை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டும் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷனுக்கான பிடிஎஃப்பும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன்.